ஐப்பசி கார்த்திகைனா மழை பெய்யும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வெயில் மண்டையை பொழக்குது. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சோன்னு கூட டவுட்டாக இருக்குது. நம்மளாலேயே தாங்க முடியல. இந்த கோழிங்க என்ன பண்ணும், நல்லா அடக்கமாக வந்து வாசப்படியில் உட்காந்துக்குச்சு. முன்னெல்லாம் அந்த கோழிங்கெல்லாம் நம்ம பக்கத்தில் போனாலே ஓடிடுவாளுங்க. இப்போல்லாம் பெரியவளுங்க ஆகிட்டாளுங்கள்ல, அதனால நம்ம பின்னாடியே தான் ஒட்டிக்கிட்டே சுற்றுறாளுங்க. நல்ல பெருசாகிட்டாங்க. தீவனம் வேறு தீர்ந்து போச்சு. அதனால் அரிசி தான் கொஞ்சமாக எடுத்து போட்டேன். இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. 4 நாளாக ஃபங்க்ஷன் மோடில் அம்மாலாம் இருந்தாங்களா, அப்பப்போ அவங்களும் வேலை செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ நான் மட்டும் தனியாக செய்யவும் என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப இன்றைக்கி சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. காலையில் நான் சமைக்கவே இல்லை. ஹஸ்பண்ட் வேறு ஒரு ட்ரைனிங் சொல்லி போயிட்டாரா, நான் மட்டும்தான். அதனால் இருந்தது சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தாச்சு. மதியானம் போல் தான் மாங்காய் சாப்பாடு செஞ்சேன். சாப்பாடு செஞ்சு அப்புறம் தான் சாப்பிட்டேன். ஈவினிங் போல் மாடெல்லாம் மேய்ச்சலில் கட்டி இருந்துச்சு. அதையும் கொண்டு வந்து தண்ணி காமிச்சு கட்டியாச்சு. இப்போல்லாம் சீக்கிரமாக இருட்டிடுது. வெயிலும் அதிகமாக இருக்குது, சீக்கிரமாகவும் இருட்டிடுது. மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சீரியல் பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான்.